உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ கிரண், நாங்க வெளிய இருக்கோம். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். நீலம், நாங்களும் மகாபலீஸ்வர்ல இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில நிக்கிறோம். நீ அங்கயா? சரி, நாங்களும் அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். அங்க பேசுறேன். நேரா மகாபலேஸ்வர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. ஹலோ, வெயிட். நாங்க இங்க தூங்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியலையா? வேற எங்கேயாவது கூட்டி போயிருக்குங்க. மணி 5 ஆகுது மேடம். இதுதான் என்னோட டியூட்டி. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வேற எங்கேயாவது போங்க. ஹோட்டல்ல போய் ரூம் போட்டு நல்ல வசதியா படுத்துங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நாங்க எங்க தூங்கணும்னு நீ எனக்கு சொல்லுவியா? நாங்க இங்க தான் தூங்க போறோம். நீ எங்கேயாவது போய் போயிருக்கு. மேடம், கண்டிப்பா நான் இங்க தான் போயிருக்க போறேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. யூ மலிஷ்கா, லீவ் இட். அவரை ஏன் கத்துற? என்ன இவரை என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரே. சரி விடு. நான் இப்படியே இருந்தா கண்டிப்பா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அப்ப நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலமோ. இது கண்டிப்பா தான். அப்படின்னா கிறுக்கு, பைத்தியம். நீங்க உங்க வேலையை பாருங்க. என் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பைத்தியம் தான் சரி, இப்ப தடுத்துச்சு. பண்ணுங்க. மலிஷ்கா, ரிஷிக்கும் அவளுக்கும் உறவு இருக்கா இல்லையா? உறவு இருக்கு. அது வந்து இப்ப அவங்களுக்குள்ள எதுவும் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தது. ரிஷியோட மனைவியா இருந்தாலும் நான் மருமகளை ஏத்துக்கல. அப்ப இந்த பொண்ணு யாரு? இவ மலிஷ்கா, என்னோட வருங்கால மருமக. ரிஷியோட வைஃப். என்ன குடும்பம் இது? என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? சட்டத்தை சொல்லல, உறவ சொன்ன. எனக்கே பைத்தியம் பிடிக்குது. யாரு யாருக்கு மனைவின்னு ஒண்ணும் புரியல. ஒருத்தர் மருமகங்கிறாங்க, ஒருத்தர் இல்லங்கிறாங்க. முதல்ல உங்க பிரச்சனைய சால்வ் பண்ணுங்க. அதோட எனக்கு சரியான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நான் ரிஷியை கண்டிப்பா விட போறதே இல்ல. லக்ஷ்மி தான் ரிஷியோடைய மனைவியா? அதோட நான் சொன்ன மாதிரி ஒருவேளை இவங்க உண்மையாவே கணவன் மனைவினா நான் இவங்களை விட்டுடுவேன். அதனால எங்களை ஏமாத்த பார்க்காதீங்க. உண்மையை சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், நாங்க இங்க யாரையும் முட்டாளாக்கல. நீலமணி சொல்றது எல்லாமே உண்மைதான். அப்ப இன்னொரு உண்மையை சொல்லிடுங்க. இவங்க தான் மருமகளா? இல்ல. அப்ப இவங்க அப்படி சொல்றாங்க? ஏன்னா எங்க குடும்பத்துக்கு மருமகளா வர போறா. ஐ மீன் டு சே, இவதான் எங்க வீட்டு மருமக. இப்போதைக்கு ரிஷி லக்ஷ்மி கூட மேரிடா இருக்கிறதுனால லக்ஷ்மி ரிஷியோட வைஃபா இருக்கா. லக்ஷ்மியும் ரிஷியும் கணவன் மனைவின்னு எல்லாரும் சொல்றீங்க. இப்ப நீங்க கணவன் மனைவிக்கு நடுவுல வந்தீங்கன்னா அப்ப நான் உங்களை உள்ளத்துக்கு போட்டுருவேன். புரியுதா? இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு கிட்ட ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? உங்க பொண்ணுனா தப்பு பண்ணா விட்டுறலாமா? அவங்களுக்கு புரிய வைங்க, சொல்லி அடக்குங்க. சொல்ற பேச்சு கேட்கலனா எட்டி உதைங்க. எதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிக்க ட்ரை பண்றா? உள்ள உட்கார்ந்து இருக்கானே ரிஷி, அவன் லக்ஷ்மியை லவ் பண்றாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியுது. வாட்? இந்த விஷயத்தை ரிஷி உங்ககிட்ட சொன்னானா? லக்ஷ்மி உங்க மருமக தானே? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? கஷ்டமா? எங்களுக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்லையே. இது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். லக்ஷ்மிய ரிஷி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. In any case, மருமகளை விரும்புறாங்கிறது மாமியாருக்கு சந்தோஷமான விஷயம் தானே. எந்த மாமியாரும் இதை எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு தெரியும். நான் சொல்ல வந்தது உங்களை மாதிரி சில பேர் தான் இருப்பாங்க. வெல், ரிஷி வந்து லக்ஷ்மியை லவ் பண்றதா சொல்லவே இல்லை. ஆனா நீங்க எல்லாரும் அதை சொல்றீங்க.
உங்க பேச்சை கேட்டு இவரும் அதே தான் சொல்றாரு. சரி, நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நானும் கேட்கறேன். அதோட உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன். ஒரு நல்ல பையனா பார்த்து தேடிக்கோங்க. ரிஷி பின்னாடி அலைஞ்சு உங்க வாழ்க்கைய பாழாக்கிக்காதீங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க பையனுடைய கல்யாணம் இதோ இந்த பொண்ணு கூட நடக்கல. இந்த பொண்ணு ஒரு பைத்தியம். என்ன பேசிட்டு இருக்க? சரி, அதை விடுங்க. ஏதாவது எவிடன்ஸ் காட்டுங்க. அவங்க தான் கணவன் மனைவின்னு. ஆதாரத்தை இப்ப எனக்கு காட்டுங்க. சார், நாங்க ஆதாரத்தை என்ன பாக்கெட்லேயே வச்சு சுத்துறோம். சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது சார். எங்க இருந்து ஆதாரத்தை கொண்டு வரது? ஐ திங்க் மலிஷ்கா கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரோட கல்யாண போட்டோஸை நான் இமெயில அனுப்பி வச்சிருந்தேன். இவகிட்டயே இருக்கணும். மலிஷ்கா, அது கொஞ்சம் காட்டு. ரிஷி ஏன் புருஷனை ப்ரூவ் பண்ண நான் இங்க வந்தேன். லக்ஷ்மியோட கணவர்னு ப்ரூவ் பண்றதுக்காக வரல. என்ன பேசிட்டு இருக்க மலிஷ்கா? ரிஷி அரெஸ்ட் ஆயிருக்கு. உங்ககிட்ட போட்டோ ஏதாவது இருந்தா முதல்ல அதை காட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ ரிஷியோட மனைவி இல்ல. அதனால இப்படி உளறிக்கிட்டு இருக்காத. நான் அந்த போட்டோஸ கரிஷ்மா ஆண்டிக்கு அனுப்பிட்டேன். அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். இப்ப என்ன காட்டி தொலையணுமோ அதை காட்டுங்க. வாட்? என்ன எதுக்காக இப்படி பாக்குறீங்க? மலிஷ்கா பிக்சர் அனுப்புனது கூட எனக்கு தெரியாது. அதோட லக்ஷ்மியோட போட்டோவை என் மொபைல்ல நான் வச்சுட்டு. கரிஷ்மா, முதல்ல பாரு. ஓகே ஃபைன். இந்தாங்க. நான் சொன்னேன்ல சார். நீ சரியா தான் சொல்லியிருக்க. இப்ப அவங்கள கூட்டிட்டு வா. எஸ் சார். ரிஷி, லக்ஷ்மி. ஏன் இப்போ என்னாச்சு? இப்போ வேற எங்கேயாவது எங்களை ஷிஃப்ட் பண்ண போறீங்க? ஆமா. ஓகே ஃபைன். பட் மேக் ஷூர் அந்த இடம் கொஞ்சம் பெருசா இருக்கணும். அண்ட் இந்த பொண்ணு என் கூட இருக்க கூடாது. ஒண்ணு நடக்கும், ஆனா இன்னொன்னு நடக்காது. பெரிய இடம் கிடைக்கும், ஆனா அங்கேயும் இவங்க உங்க கூட தான் இருப்பாங்க. அது என்ன பெரிய இடம்? அட, உங்க வீட்டை தான் சொல்றேன்ப்பா. நீங்க ரிலீஸ் ஆயிட்டீங்க. உங்க ஃபேமிலி மொத்த பேரும் இங்க தான் இருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்திருக்காங்களா? எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. லக்ஷ்மி, உனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ இவரோட மனைவி இல்லன்னு அங்க வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நீதான் மருமகன்னு உங்க மாமனார் பட்டுன்னு சொன்னாரு. அப்பாவுமா? இன்னொரு விஷயமும் உறுதியாயிடுச்சு. நீங்க தான் இவரோட மனைவி, இவரு தான் உங்களோட கணவர். 2 பேரும் ஹாப்பியா இருங்க. நான் தான் முதலே சொன்னல, நான் தான் இவரோட புருஷன், இவ தான் என்னோட பொண்டாட்டின்னு. ஆனா எங்க என் பேச்சு கேட்டதானே? ரிஷி இங்க பாரு. வெளியே போயிட்டு எந்த கலாட்டாவும் பண்ணாத, கொஞ்சம் அமைதியாவே இரு. என்ன ஞானத்தை வழங்குறியா? நான் ரிஷி ஓபராய், ஒரு பெரிய பிசினஸ் எம்பையரை நடத்திக்கிட்டு இருக்கேன். சோ எங்க என்ன பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன இங்கே தங்கலான முடிவு பண்ணிட்டியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.